எத்தனை ரூபாய்க்கு தினமும் இட்லி விற்பனை? 200 ரூபாய்க்கு விற்பேன். 200 ரூபாய்க்கு எத்தனை இட்லி கொண்டு போவீங்க? 200 இட்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா தானே. இந்த கையில் சட்னி, இடுப்பில் இட்லி, நடந்தே. எத்தனை கிலோமீட்டர் நடப்போம் ஒரு நாளைக்கு தான்? எத்தனை கிலோ நடப்ப நீ? பாப்பாங்குளம் இங்கனையா இருக்கு. இங்கே இருந்து 8 மணிக்கு தூக்கிட்டு போய் சரி தூக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டே போவேன். சரி 2 வய ஒன்று பழங்கிட்ட உட்காந்துருக்கேன். காட்டி வித்து விடுச்சுப்போ அப்படின்னு இலையும் கொண்டு போய் இலையை கொண்டு வருவீங்க. பேப்பர்ல கொடுக்க மாட்டேங்க இலைதான். ₹1 இட்லி கொடுக்குறாங்கன்ற கதையை நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்போமா? அந்த காலகட்டத்தில் அந்த ₹1 ஒரு பெரிய அமௌண்ட்டு. இந்த நிலைமையில கூட காலங்கள் மாறட்டுங்க, தோற்றங்கள் மாறட்டும். நான் ₹1 இட்லி கொடுக்க ஆரம்பிச்சது 40 வருஷம் ஆனாலும் மாறவே மாறாதுன்னு சொல்றாங்க ₹1 இட்லி பாட்டி. அவர் பிறகு சொன்னாரு, இந்த வாங்க உங்களுக்கு கட்டாது, ₹2 போடுது. அதெல்லாம் போடவே மாட்டேன். ₹1 பலரோட பசியை போக்குனவங்களுக்கு அவங்களோட பசியை போக்க முடியாத நிலைமை. அப்படிதான் நடந்துச்சு ₹1 இட்லி பாட்டிக்கும். இல்லை இல்லை இது வச்சிருக்கு, பிளேட் வச்சிருக்கு. ஒரு விபத்துல அவங்களோட இடுப்பெலும்பு பகுதியில் அடிபட்டு அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்தாங்க. பலர்கிட்டையும் கடன் வாங்கி தான் அவங்களுக்கான மருத்துவ செலவையே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சு எதிர்ச்சியாக மீட் பண்ண போகிறப்ப தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த டைமில் எங்கள் உயிர்மொழி டீம் சார்பாக எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை அவங்களுக்கு நாங்கள் பண்ணோம். இந்த ஒரு நிலைமையில கூட பாட்டி சொன்ன அந்த ஒரு விஷயத்த எங்களால மறக்கவே முடியாது. இன்னும் ஒரு ரூபாய் சொல்லுவேன், யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். தெரியுமா வந்து ஏன் நீ சுடாத, ₹2 ஓடு அப்படின்னு சொன்னாலும் தெய்வத்திட்ட கூட ஆத்தா ஈஸ்வரி நான் உள்ளதான் தெரியும், இங்க என்னை தடுக்காதீங்கன்னு தெய்வத்திட்ட கூட நான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல மனசு இருக்கு பாட்டி, உனக்கு நல்ல மனசு இருக்கு. 40 வருஷமா வந்து நிறைய பேர்த்த பார்த்துருப்ப நீ. ஐயா இப்படி பிள்ளைகளுக்கு இட்லி கொடுத்தாதான் இப்போ கல்யாணம் பண்ணிடுச்சு. பாட்டி என் சின்ன பிள்ளையில வந்தேன், இப்போ என்ன வர அப்படின்னு அண்ணன் சொன்னது. இதுதான் பாட்டியோட பாஸ்புக். எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணிட்டோம். மனிதனாக பிறந்தோம், ஜாதி மதங்களெல்லாம் வளர்க்குறத விட்டுட்டு மனிதனை ஏற்று வளர்ப்போம்.